திரு நா. பிச்சமூர்த்தி அவர்கள் எழுதின 2 வித்தியாசமான அருமையான சிறுகதைகள் இந்த வீடியோல கேட்க போறோம். கேட்கலாமா? முதல் சிறுகதை பலூன் பைத்தியம். இந்த கதை ரொம்ப ரொம்ப பிரபலமான கதை. நா. பிச்சமூர்த்தினா வெறும் செருப்பு ஒரு அற்புதமான ஒரு கதை. ஏற்கனவே நம்ம சேனல்ல போட்டிருக்கோம். அதே மாதிரி பலூன் பைத்தியம்ங்கிறது ஒரு குட்டி கதை தான். அது ரொம்ப ரொம்ப பிரபலமான ஒரு கதை. இன்றைய தினம் குழந்தைகள் பலூன் வாங்கினார்கள். அவர்களுக்கும் அவர்கள் தாயாருக்கும் சண்டை. காசு தரமாட்டேன் என்ற தாயார் கட்சி, குழந்தைகள் அழுகை எதிர்கட்சி. பலூன் வாங்கும் சமயம் ஒவ்வொன்றிலும் இந்த தகராறுதான். இதுதான் கடைசி தடவை என்ற எச்சரிக்கையுடன் காசும் கிடைத்துவிடும் குழந்தைகளுக்கு. குழந்தைகள் கைக்கு பலூனும் வந்துவிடும். இந்த தகராறு விஷயம் பலூனுக்கு எப்படி தெரியும்? சில நிமிஷங்களுக்குள் பட்டென்று வெடித்துவிடும். ஒருவேளை தெரிந்துதான் குழந்தைகளைப் போல ரோசமே இல்லாமல் இருக்கிறதோ என்னவோ அந்த பலூன். இந்த மாதிரி எத்தனை தடவை கடைசி தடவை என்று பலூன் வாங்கி இருக்கிறார்கள் தெரியுமா? இன்றும் கடைசி தடவையாகத்தான் பலூன் வாங்கி இருக்கிறார்கள். குழந்தைகள் திரும்ப திரும்ப பலூன் வாங்க ஆசைப்படுவது எனக்கு பெரிய வியப்பாய் இருக்கிறது. பலூன் 2 நிமிடங்களுக்குள் வெடித்துவிடும் என்று குழந்தைகளுக்கு நன்றாக தெரியும். தாயார் மறு பலூன் வாங்க காசு தர மறுப்பாள் என்றும் தெரியும். பின் ஏன் கடைசி தடவையாக தினமும் பலூன் வாங்குவதில் அவ்வளவு மோகம் கொள்கிறார்கள்? பலூனுடைய வர்ணம் ஒருவேளை அவர்களை கவர்வதாய் இருக்குமோ? இல்லை இல்லை, அப்படி இருக்க முடியாது. ஏனென்றால் கண்ட இடங்களில் எல்லாம் புஷ்பங்கள் காணாத வண்ண கவர்ச்சியா இந்த பலூன்களில் காண்கிறது. அவை வேண்டாம். மேகங்களும் அந்தி சந்தியில் காணும் வானமும் இல்லையா வண்ண களஞ்சியமாக? ஆனால் மேகத்தையோ அந்த வானத்தையோ அங்கையில் அடக்கிவிட முடியாது. புஷ்பத்தை கையில் எடுக்கலாம், எனினும் வாடிவிடும், கசங்கிவிடும். வண்ணத்தை திரும்பி ஏற்றிவிட முடியுமோ? முடியாது. ஆம், இதில்தான் பலூன் மோகத்தின் மர்மம் இருக்க வேண்டும். வித்தில்லா கத்திரிக்காயை போல் வாடி வதங்கிய பலூன் சிவப்பு சந்திரனும் பச்சை சூரியனுமாக மாறிவிடுகிறதல்லவா குழந்தைகள் கையில் ஏறியவுடன். சிருஷ்டி சக்தி என்று ஒன்று இருக்கிறது. அதுவும் தங்களுக்குள் இருக்கிறது என்ற அறிவை இந்த விந்தை குழந்தைகளுக்கு புகட்டுகிறது. நமக்கிருக்கும் சக்தியை வெளிப்படுத்துவதில்தான் இன்பம் உண்டாகிறது. இந்த இன்பத்தை நீடிக்க செய்ய வேண்டுமென்ற வெறிதான் பலூன் உடைந்து விடுவதை கூட லட்சியம் செய்வதில்லை. கடைசி தடவை என்று தாயார் சொல்வதை கூட லட்சியம் செய்வதில்லை. பலூன் உடைந்தால்தான் என்ன? துண்டுகளை கொண்டு குழந்தைகள் மூட்டை செய்து விடுவார்கள். சுண்டைக்காய் அளவுக்கு சூரியனையும் சந்திரனையும் போல் செய்து நெற்றியில் சொடுக்கி இன்புறுவார்கள். இந்த சிருஷ்டி சக்தியே விசித்திரமானதுதான். உலக போக்குக்கே ஒத்து வராதது. உடைமை என்ற நினைப்பையும் ஆச்சாரம் என்ற கோட்பாட்டையும் சண்டை கிழுப்பதே இதன் தன்மை. அதன் காரணமாகத்தான் காசு செலவழிகிறதே என்று தாயார் நொந்து போகிறாள். குழந்தைகள் எச்சில் செய்கிறதே என்று அடுத்த வீட்டுக்காரர் ஏசுகிறார். இன்னொரு உணர்ச்சி கூட காரணமாக இருக்கலாம். தரையில் நடந்தாலும் பறக்க வேண்டும் என்ற ஆசை இயல்பாக மனிதர்களுக்கு, அதுவும் குழந்தைகளுக்கும் முளைத்து விடுகிறது. நம்மால் முடியாததை நமக்கு அடங்கிய பொருளை கொண்டு செய்துவிட்டால் அந்த பெருமை நம்மைத்தானே சார வேண்டும். நம்மால் பறக்க முடியாது. ஆனால் நம்மால் எதையாவது பறக்க விட முடியும் பொழுது எவ்வளவு ஆச்சரியமாக இருக்கிறது. காற்றாடி, தாத்தா பூச்சி, பலூன் இவை குழந்தைகளின் சாதனம். பெரியவர்களுக்கு பறக்கும் சாதனம் விண்வெளி விமானம் இல்லையா? பலூன் பைத்தியம் சிறுகதை முற்றும். இதுல சொல்லியிருக்கக்கூடிய இந்த பலூன் சம்பந்தப்பட்ட விஷயம் கண்டிப்பா சின்ன குழந்தையா நாம இருக்கிறப்போ ஒவ்வொருத்தரும் அனுபவிச்சிருப்போம். கண்டிப்பா பலூன் வாங்கி தரணும்னு சொல்லி அடம் பண்ணியிருப்போம். கடைக்கு போய் வாங்கிட்டு வந்து பெரியவங்களை அம்மாவையோ அப்பாவையோ அண்ணனோ அக்காவையோ வந்து ஊத சொல்லி பெருசா ஊதுன்னு சொல்லி அது வெடிச்சதை பார்த்து வருத்தப்பட்டிருக்கோம், சந்தோஷப்பட்டிருக்கோம், கைதட்டி சிரிச்சிருக்கோம். அல்லது திருவிழாவில் வந்து பலூன் வித்தாங்கன்னா அல்ல நம்ம வீதி வழியா பலூன் வித்துட்டு போறவங்ககிட்ட கண்டிப்பா வாங்கி தர சொல்லி அம்மா அப்பாட்ட அடம் பண்ணுவோம். அம்மா வந்து வாங்கினா 5 நிமிஷத்துலயும் உடைச்சிருவேன், இதுதான் கடைசி தடவை அப்படின்னு சொல்லி வாங்கி தருவாங்க. அதெல்லாம் நம்ம அனுபவிச்சிருக்கோம் இல்லையா? அதே நேரத்துல அந்த பலூன் டப்புன்னு உடஞ்சிருச்சுன்னா கூட
நாம உடனே என்ன பண்ணுவோம்னா, அந்த பலூனுடைய தூள் இருக்கு இல்லையா? உடைஞ்ச தூள். அத ஒரு மொட்டு மாதிரி எல்லாம் செஞ்சு, நெத்தியில அடிச்சு, நம்ம அத உடைச்சு சந்தோஷம்லாம் அனுபவிச்சிருக்கோம். அத அப்படியே இந்த கதையில கொண்டு வந்திருக்காரு. கண்டிப்பா நீங்களும் எல்லாரும் அனுபவிச்சிருப்பீங்க. கமெண்ட் பாக்ஸ்ல அத பத்தி பதிவு பண்ணுங்க. இப்ப 2வது சிறுகதை, குளவிக்கூடு. மதுரையான் கோவிலுக்கு பக்கத்தில் அரச மரத்தின் நிழலில் பிள்ளையார் உட்கார்ந்திருக்கிறார். பயங்கர விஷத்திற்கு மனிதர் முடி தாழ்த்தி வணங்குவதை குறிப்பிடும் நாகங்கள் ஆழம் விழுதைப் போல் கல்லிலே நெளிகின்றன. பக்கத்தில்தான் ஒரு புதர் இருக்கிறது. இருள் சாதி பெண்ணின் தலைமயிரைப் போல. நான் மேடையில் மேய்ந்து கொண்டிருந்தேன். நான் மாடென்னவோ அல்ல. இருந்தாலும் சைவ சித்தாந்திகள் சொல்வது போல் பசுதானே. அதிலும் 6 அறிவுள்ள பசுவானதால் நுனிப்புள்ளை மேய்வதில் என்ன உபயோகம்? ஒரு குளவி பிள்ளையார் பக்கத்தில் வந்து உட்கார்ந்தது. என்ன நினைத்து கொண்டதோ என்னவோ, பிள்ளையார் பீடத்தை முன் மீசையால் தொட்டு தடவி விட்டு, எப்படி வலம் வருவது, இடமாகவா வலமாகவோ என்று மாறி மாறி சோதித்துக் கொண்டிருந்தது. நான் குளவியின் பக்தியை விட அதன் உடலின் மேல் அதிக நாட்டம் கொண்டேன். என்ன அற்புதமான ஆகாய விமான உடல், எவ்வளவு லேசான இடுப்பு, நூல் போன்ற இடை, அந்தி நேரத்து செங்காவி போன்ற என்ன சிறகுகள், அமாவாசை போன்ற என்ன பளிங்கு இருள் உடல், நட்சத்திரம் போன்ற என்ன கண்கள். என் நாட்டத்தை கலைத்தது ஒரு நாதம். ஆகாய விமானம் எட்டத்தில் மிதந்து வருவது போன்ற ஆழ்ந்த குமுறல். கண்ணுக்கருகில் பறக்கும் ஈ வான் முகட்டில் பறக்கும் கருடனோ என்ற பிரமையை சில சமயம் உண்டாக்குகிறதல்லவா? அதே போன்று ஒரு ஓசை. கிட்டத்தில் இருக்கும் குளவியின் ரீங்காரம் என தெரிய ஒரு வினாடி பிடித்தது. 5 நிமிடம் புதரில் மறைந்திருந்து விட்டு திரும்பவும் பிள்ளையார் அண்டை வந்தது அது. பிள்ளையார் அண்டை வந்து செய்த காரியம் ஒன்றுமில்லை. பைத்தியத்தை போல குறிப்பில்லாமல் வருவதும் போவதுமாக இருந்தது. புதரை போய் பார்ப்போம் என்று போய் அங்கே ஊன்றி கவனித்தேன். குளவியின் கூடு அங்கே தென்பட்டது. லட்சுமணர் சீதையின் பர்ணசாலையை சுற்றி வந்து பாதுகாத்தாராமே, கண்களை இமைக்காத்து வருகிற மாதிரி. அதை போல் குளவி கூட்டின் மேல் உட்கார்வதும் பறப்பதும் வருவதுமாய் கூட்டை பாதுகாத்துக் கொண்டிருந்தது. எனக்கு விஷம புத்தி வந்துவிட்டது. கூட்டை காக்கக்கூடிய திறமையை அளவிட்டு விட வேண்டும் என்ற எண்ணம் உண்டாயிற்று. ஒரு சிறிய கல்லை எடுத்தெறிந்தேன். அது கூட்டின் பக்கத்தில் விழுந்தது. ஆகாய வானத்தை போல் உஸ் என்று சீறிக்கொண்டு 2 அடி உயரம் குளவி பறந்து உட்கார்ந்தது. ஒரு காரியத்தை சாதிக்க வேண்டுமானால் போக போக கடுமையான சோதனையை கையாள வேண்டும் என்கிறார்கள். எட்டி கொட்டையை தின்ன வேண்டுமானால் கொஞ்சம் கொஞ்சமாக தின்று பிறகு அளவை உயர்த்தி கொண்டே போனால் ஒரு மண்டலத்திற்கு பிறகு மண்டலமிட்டு வரும் கருநாகம் கடித்தால் கூட பாம்புதான் சாகுமாம். பிறகு ஒரு குச்சியை எடுத்து கூட்டை தொட்டு இழுத்தேன். வேட்டைக்காரனுடைய துப்பாக்கி புகை வழியே வேங்கை பாய்வது போல் என் குச்சி திரும்பிய வழியே குளவி சீறியது. ஒரு பக்கத்தில் நகர்ந்தேன். குளவி எதிரியை காணாமையால் கூட்டுக்கே திரும்பி விட்டது. குளவி சீறி வந்ததால் மனிதனை அந்த அற்ப பொருள் எதிர்பார்ப்பதா என்ற ஆங்காரம் எழுந்தது. அப்படியா செய்தி என்று ஒரு கூட்டை ஒரு மூலையில் இடித்தேன். கோபத்துடன் குளவி வந்து அடித்தது. நான் மறைந்தேன். கூட்டுக்கு கிளவி திரும்பி விட்டது மீண்டும். தாய் தற்காப்பு என்ற நினைப்புகளை தவிர குளவிக்கு கூடு மூளையாகி இருந்தது தெரியவில்லை. நான் விளையாட நினைத்தவனாகையால் கூட்டை அப்படியே கீழே தள்ளிவிட்டேன். குளவியின் நிலையை பார்க்க வேண்டுமே. கோபம் கொண்ட தாயை காணோம். பிள்ளைகளை இழந்த பேதை பரிதவித்து புலம்புவது போல் கூடு இருந்த இடத்தில் சுற்றி சுற்றி வந்ததே ஒழிய என் பக்கம் பாயவில்லை. கூட்டின் 3/4 வீசம் பங்கு எவ்வித சேதமும் ஆகாமல் கீழே கிடந்தும் அது குளவியின் கண்ணுக்கு படவில்லை. தான் கூடு கட்டிய இடம் காலியானதே அதற்கு சாவின் குறிதான். இப்படி அப்படி மயங்கி மயங்கி துயரத்துடன் புலம்புவது போன்ற ஓசை கொஞ்ச நேரம் கேட்டது. குழந்தை இறந்ததென்று உறுதியானதும் தாய் உள்ளம் செத்துவிட்டது போல புது ஓசையுடன் அங்கிருந்து கிளம்பி விட்டது. அதுதான் நாயகனை தேடும் ஓசையா? குளவிக்கூடு சிறுகதை முற்றும். குளவி என்ன செய்யுது, அதனுடைய ஆக்டிவிட்டிஸ் என்னங்கிறதெல்லாம் எந்த அளவுக்கு வாட்ச் பண்ணியிருந்தா இப்படி ஒரு குட்டி கதை எழுத முடியும்? கிரேட் இல்ல? உங்க கருத்தை பதிவு பண்ணுங்க.